கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஏசப்பாவுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப தங்கைமார்கள், தம்பிமார்கள், சிறு பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்களாகிய உடன் சகோதரர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய ஊழியர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு என்ன நன்மை தேவையோ அதை அவர் தருவார். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில் வாழ வழி தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், வழியை ஆண்டவர் காண்பிப்பார், வழியை திறப்பார். கலங்காதீங்க, எல்லாம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையானது அவர் செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வார்த்தையை வாசிக்க கேட்போம். வசனத்தை 2 ராஜாக்கள் 19:32 ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்தில் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை. இதற்கு முன் கேடகத்தோடே வருவதும் இல்லை அப்படின்னா, இன்றைய செய்தின் தலைப்பு கேடகத்தோடு வரமாட்டான். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அசீரியன் தன்னுடைய பாதுகாப்பு கேடகத்தோடு வரமாட்டான். அப்படி அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை! அவனுக்கு கேடகமே இருக்காது. கேடகம் நமக்கு தான் இருக்கும். எபேசியர் 6 ஆண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, விசுவாசம் என்னும் கேடயத்தையும் அதப்புறம் வசனம் என்னும் பட்டயத்தையும் அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தான் இருக்குது. சத்துரு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது, போராட்டத்தை கொண்டு வரும்போது, நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம்ல, ஒன்றும் வராது, அவர் கூட இருக்கிறாருன்னு. அதுதான் கேடகம். அது நம்மளை சேதப்படுத்துது. பிசாசுக்கு, எதிரிகளுக்கு கேடகம் இல்லை, பாதுகாப்பு வளையமே இல்லைங்க. நம்புறீங்களா? அப்படின்னா அவன் இங்கே நம்ம அடிக்கும்போது அது அப்படி திருப்பி அங்கே விடப்படும். சமீபத்தில் 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்கிற இடத்துல ஒரு சம்பவத்தை மீடியாவில் பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஏவுகணையை திசை மாற்றி விட்டாங்க. அது திசை மாறி போய் சொந்த நாட்டிலே விழுந்துச்சு. எதிரிகளுக்கு விட்டதை எதிரிகள் அந்த ரூட்டை மாற்றினாங்க. ஏதோ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தின்படி ஏதோ உள்ள அதை இது பண்ணோன்னா அது ரூட் மாறி அவங்க நாட்டிலே போய் விழுந்துச்சு. அதே போல் தான் சில காரியங்கள் நமக்கு தெரியாது. நம்ம மேலே சத்துரு போராட்டத்தை கொண்டு வந்தால் திருப்பி அங்கே போய்டும். அவனுக்கு கேடகம் இல்லைல்ல. நீங்கள் பாறையில், கல்லில் ஒரு பெரிய ஒரு பால் எடுத்து அடித்து பாருங்கள். தெரியாமல் அடிச்சிட்டேன்னா அது அப்படியே அந்த பாறையில் கல் அடிபட்டு ரிட்டன் நம்ம மேலே வந்து அடிச்சிடும். நம்ம மூக்கை உடைச்சிரும், பல்லை உடைச்சிரும், உடம்பை காயப்படுத்திடும். அதுபோல் தான் பிசாசு அழிய போகிறான். எதிரிகள் சேதப்பட போகிறாங்க. கேடகம் அவனுக்கு கிடையாது. கேடகம் நமக்கு தான் பாதுகாப்பு. நம்புவீங்களா? அதிசயம் நடக்க போகிறது. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீங்கள் கிரியை செய்யுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேடகம் உண்டு, எதிரிக்கு கேடகம் இல்லை. இதை இவங்க பார்க்க போகிறாங்க. நன்றி. உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. வியாதிப்பட்டவர்கள் எல்லாம் சுகமாகட்டும். கொடி நோயினால் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, படுக்கையில் இருக்கிறாங்களோ, வேலை செய்ய முடியாமல் இருக்கிறாங்களோ, நடக்க முடியாமல் இருக்கிறாங்களோ, கடமை செய்ய முடியாமல் இருக்கிறாங்களோ, எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துருங்க. அற்புதம் செய்யுங்க. ஜெப அபிஷேகத்தை கொடுங்க. வேதம் வாசிக்கணும். அனைவரும் தேவ சமத்தை ஜெபிக்கணும். தேவ சித்தம் செய்யணும். ஒவ்வொருடைய வீட்டிலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஜெபத்தை கேட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.